இந்த மண் இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 6 இன்ச்சு மண்ணு தான் நான் சொல்ற அந்த அருமையான விளையக்கூடிய தகுதி பெற்ற மண். ஹியூமஸ்ன்னு சொல்லலாம். 6 இன்ச்சு தான். 1 இன்ச்சு மண்ணு இந்த உலக பரப்பில ஃபுல்லா சொல்றேன் உருவாவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? 10,000 வருஷம். 10,000 இயர்ஸ் 1 இன்ச்சு மண் இந்த பூமியின் மேல் பரப்பு முழுவதும் உருவாகும். இப்போ 6 இன்ச்சு மண்ணு தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த 6 இன்ச்சு மண்ணு தான் விளையும், அது கீழே பண்ண விளையாது. ஏன்னா இதுதான் உயிருள்ள மண். இந்த 6 இன்ச்சு செய்யறதுக்கு 60,000 ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன. எவ்வளவு பெரிய வேல்யூ பார்த்தீங்களா? இந்த மண்ணை தானே நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம். நம்மாழ்வார் அழகா சொல்லுவார், ஏண்டா விற்கிறீங்க கேட்டா சொன்னாங்களாம், நெல் போட்டேன் நஷ்டப்பட்டேன், கோதுமை போட்டேன் நஷ்டப்பட்டேன், ராகி போட்டேன் நஷ்டப்பட்டேன், பிளாட் போட்டேன் லாபப்பட்டேன். நம்மாழ்வாரின் கூற்றுப்படி நெல் விளைந்த நிலங்கள் எல்லாம் இப்பொழுது கல் விளைந்து கொண்டிருக்கிறது. விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாறிவிட்டிருக்கிறது. நமது தமிழகத்தில் இப்பேற்பட்ட ஒரு நிலவரமா? சீஃப் சியாட்டில் என்று சொல்லக்கூடிய செவ்விந்திய மக்களின் தலைவராக 19ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்காவில் இருந்தார். நிலத்தை பற்றி அருமையான ஒரு தத்துவத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி சியாட்டிலிடம், உனது நிலம் எனக்கு வேண்டும், விற்றுவிடு, நான் பணத்தை கொடுக்கிறேன் என்று ஒரு கடிதத்தை அனுப்பினார். சீஃப் சியாட்டில் அவருக்கு விளங்கவில்லை. நிலத்தை விற்பதா? அது எப்படி? நிலம் எனக்கு சொந்தம் இல்லையே, நான் தான் நிலத்துக்கு சொந்தம். நிலத்தை எப்படி வாங்க முடியும், எப்படி விற்க முடியும்? இது இறைவனுடைய கொடையாயிற்றே. அப்படி நிலம் வாங்கினா வச்சுக்கோங்க, நிலம் வாங்கினாக்கா சரி, நிலம் மண்ணுக்கு தானே நீங்க துட்டு தர்றீங்க, ஆனா நிலத்துக்குள்ள மண்புழு இருக்கு, அது எவ்வளோ? அது எக்ஸ்ட்ரா விலை போடணுமே. நிலத்துக்கு மேல புற்பூண்டுகள் இருக்கிறதே, அதற்கு விலை போடு. அந்த புற்பூண்டுகளில் ஃப்ளவர்ஸ் இருக்க, பூக்கள், பூக்களில் மனம் இருக்கிறதே, எத்தனையோ உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதுக்கெல்லாம் விலை போடு.